அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அல்-லைல் தொடர். அடுத்த வசனம் செலவழிக்கும் போதான அத்தகைய மனிதனின் தூய்மையை விளக்குகிறது. பமாலி அஹதின் இந்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்லப்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹில் அலா. தனது உயர்ந்த இரட்சகனின் திருமுகத்தை தேடியது தவிர யாரேனும் அளித்த உபகாரத்திற்காக கைமாறு செய்யும் நிலை அவருக்கு இருக்கவில்லை. எந்த எதிர்பார்ப்பும் அந்த இறை பிரக்ஞை கொண்டவனிடம் கிடையாது. பிறர் புகழுக்கு அவர்கள் மெச்சுவது எப்படி போனாலும் இன்னொருவர் செய்த உபகாரத்திற்கு நன்றிக்கடனாக கூட அவனது தர்மம் அமையாது என்கிறது இவ்வசனம். அவனது ஒரே எதிர்பார்ப்பு இறை திருப்தியே ஆகும். தனது மிக உயர்ந்த இரட்சகனின் திருமுகத்திற்காகவே அவன் செலவழிப்பான். அடுத்து இறுதி வசனம் இம்மனிதனின் இத்தகைய உயர்ந்த நடத்தையின் உயர்ந்த விளைவை சொல்கிறது. வலசௌஃப யருல்லா, நிச்சயமாக அவர் திருப்தியுறுவார். பொது நலன்களுக்காகவும் ஏழை எளியவர்களது துயர் நீக்கவும் மார்க்கத்தை நிலை பெறச் செய்யவும் எந்த உலக எதிர்பார்ப்புமின்றி செலவழித்து பாடுபடுபவர் அதற்கு பிரதியாக என்ன பெறுகிறார்? பயங்கர நரகிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார் என்பது மட்டும் தானா? இந்த இடத்தில்தான் அல் குர்ஆன் எதிர்பாராத ஒரு வித்தியாசமான பரிசை முன்வைக்கிறது. அதுவே திருப்தி, மனம் நிறைந்த திருப்தி, வாழ்வெல்லாம் தொடர்ந்தோடி வரும் திருப்தி, நிறைந்த மனநிலை. உண்மையில் திருப்தி பெற்ற மனோநிலை என்பது மாபெரும் அருள் என்பதில் சந்தேகமில்லை. உயர்ந்த இறை பிரக்ஞையுடன் செலவழித்து வாழும் அம்மனிதன் தான் ஏற்றுள்ள மார்க்கம் பற்றி திருப்தியுறுகிறான், தனது இறைவன் பற்றி திருப்தியுறுகிறான், தனக்கு விதிக்கப்பட்டுள்ள வாழ்வு நிலை பற்றி திருப்தியுறுகிறான். வறுமையோ செல்வமோ துன்பமோ இன்பமோ சுகமோ துக்கமோ எல்லா நிலைகளிலும் திருப்தி அவனை விட்டு பிரிவதில்லை. அவனது இந்த நிலையால் பதட்டம், மனக்குழப்பம், நிம்மதியின்மை ஆகிய எதுவும் அவனை அண்டுவதில்லை. திருப்தி என்ற இம்மனநிலையால் தான் சுமந்திருக்கும் பொறுப்புகள் அவனுக்கு பாரமாக தெரிவதில்லை. தான் அடையவுள்ள இலக்கும் அவனுக்கு தூரமாக தெரிவதில்லை. இந்த வசனத்திற்கு இறைவன் திருப்தி அடைகிறான் என்ற கருத்தையும் கொடுக்க முடியும். இறைவனின் திருப்தியை நாடி செயற்படும் இம்மனிதனை அல்லாவும் திருப்தியுடன் ஏற்றுக்கொள்வான் என்ற கருத்தை அப்போது அது கொடுக்கும். இறை திருப்தியை பெறுதல் என்பது மிக உன்னதமானதொரு கொடையாகும். அது கிடைத்துவிட்டால் வாழ்க்கையின் எதிர்பார்க்கும் அனைத்துமே கிடைத்துவிட்டது என்றே அர்த்தமாகும். சூரா இவ்வாறு இருவகை முயற்சிகளின் விளைவுகளையும் விளக்கி முடிக்கிறது. மோசமான முயற்சி கொண்டோன் நரகவாசி ஆகிறான். அந்த வகையில் அவன் மிக பெரும் அபாக்கிய நிலைக்கு செல்கிறான். நன்முயற்சியில் ஈடுபட்டோன் நரகை விட்டு அப்புறப்படுத்தப்படுகிறான். மனம் நிறைந்த திருப்தியையும் பெறுகிறான். அத்தோடு இறை திருப்தியும் அவனுக்கு கிடைக்கப் பெறுகிறது. சூரா தரும் கருத்துக்களும் சிந்தனைகளும். 1. செல்வத்தின் மீதான மோகத்தையும் பற்றையும் அறுத்து மனித நலன்களுக்காகவும் மார்க்கத்தின் உயர்வுக்காகவும் செலவழித்தல் அதிமுக்கிய இஸ்லாமிய பண்பாகும். இக்கருத்தை சூரா மையப்பொருளாக கொண்டுள்ளது. இந்த வகையில் சிறந்த மனித முயற்சியை துவங்கும் போது செலவழித்தலில் இருந்தே சூரா அதனை ஆரம்பிக்கிறது. மோசமான முயற்சியை விளக்கும் போதும் அதன் ஆரம்பமாக செல்வத்தை பதுக்கி வைத்து உலோபியாக நடந்து கொள்ளலை விளக்கியுள்ளது. இந்த பின்னணியிலேயே மனிதன் மரணித்து விடும் போது செல்வம் அவனுக்கு எந்த வகையிலும் பயன்பட போவதில்லை எனவும் வலியுறுத்தியுள்ளது. 2. செலவழித்தல் என்பது உள தூய்மைக்கான செயற்பாடுகளில் ஒன்று. செல்வத்தின் மீதான பற்றும் மோகமும் உள்ளத்தின் நட்பண்புகளை அளிக்கும் மிக முக்கியமான அழுக்காகும் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. 3. தக்வா, இறை பிரக்ஞை என்பது செலவழித்தலோடு நெருங்கிய சம்பந்தமுள்ள ஒரு மனநிலையாகும். எனவேதான் சூரா மிகுந்த இறை பயம் கொண்டவர் செல்வத்தை செலவிடுவார் என விளக்கியுள்ளது. 4. இறைவனை நோக்காக கொண்டு மட்டும் செலவழித்தலே இறைவனுக்கான உண்மையான தியாகமாகும். உலகத் தேட்டங்களை இலக்காக கொண்டு செலவழித்தல் ஒரு வகை வியாபாரமே ஆகும். 5. உள்ளம் நிறைந்த மன திருப்தி மிக பெரும் அருட்குடையாகும். இறை மார்க்கத்திற்காக உழைத்து செலவழித்து தியாகம் புரிபவன் அதனை பெறுகிறான். இந்த சூறாவை முடிக்க முன்னால் முக்கியமானதொரு கருத்தை அவதானப்படுத்துவோம். ஏற்கனவே நாம் பார்த்த சூரா அல் ஃபஜ்ரும் சூரா அல் பலதும் மறுமை நம்பிக்கை சீராக சமூக வாழ்வுக்கான அடிப்படை என்ற கருத்தை விளக்கின. அந்நிலையில் அடித்தட்டு மக்களின் விடுதலைக்காக உழைத்தல் என்ற கருத்து அவ்விரு சூறாக்களிலும் வலியுறுத்தப்பட்டது. இது உள்ளத்தில் இருந்து தோன்ற வேண்டிய புரட்சி என்ற வகையில் சூரா
அஷம்ஸ் மனிதன் தன்னை தூய்மைப்படுத்தி தன்னிடம் இயற்கையாக அமைந்துள்ள நட்பண்புகளை வளர்த்து கொள்ளல் வெற்றியின் அடிப்படை என்ற கருத்திற்கு அழுத்தம் கொடுத்து விளக்கியது. இப்போது சூரா அல்-லைல் செலவழித்தல் என்ற கருத்தை மையப்படுத்தி உள தூய்மையை வலியுறுத்தியுள்ளது. இந்த வகையில் சூரா அல்-ஃபஜ்ர், அல்-பலத், அஷம்ஸ், அல்-லைல் என்ற 4 சூறாக்களும் ஒரே கருத்தை பல கோணங்களில் விளக்கியுள்ளமை தெளிவு. இவ்வாறு பொதுவாக மக்கி சூறாக்கள் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கான கோட்பாட்டு தெளிவையும் ஒழுக்க ரீதியாக பயிற்றுவித்தலின் அடிப்படை முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துவதை நன்கு அவதானிக்க முடியும். இது மனித சமூகத்திற்கான அல்-குர்ஆனின் செய்தியாகும். அதேவேளை மீள்கட்டமைப்பு ஒன்றை வேண்டி நிற்கும் முஸ்லிம் உம்மாவுக்கும் குறிப்பாக இலங்கை முஸ்லிம் சமூகம் முதலில் கோட்பாட்டு தெளிவுக்கு வர வேண்டும். அடுத்து ஒழுக்க ரீதியாக தம்மை கட்டியெழுப்புவதன் அவசியத்தன்மையை ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே இத்தகைய மக்கி சூறாக்கள் எமக்கு சொல்லும் செய்தியாகும். இத்துடன் சூரா அல்-லைல் தஃப்சீர் விளக்க உரை முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.